முதல்ல இந்திரகுமார் வந்து தொடங்குறேன். இந்திரகுமார், இது சீமானுடைய இந்த திடீர் சீற்றத்திற்கு என்ன காரணம்? இது ஒரு சித்தாந்த மோதலா இல்லை அரசியல் சீண்டலா? இது தெளிவாக தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, தி நியூ பிஜேபி அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க எடுத்து பாருங்கள். நளின் மேத்தா அப்படின்ற ஆத்தர் எழுதுனது. பிஜேபி எப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ளே வளர்கிறது அப்படின்றது குறித்து எழுதப்பட்ட புத்தகம். அதில் த சவுத் அப்படின்னு வரும் பொழுது கர்நாடகா மாடலை குறிப்பிட்டு விட்டு, கர்நாடகாவில் வெற்றி பெற்ற பிஜேபியினுடைய ஃபார்முலா தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாமல் போனதற்கான காரணம் என்ன அப்படின்றது குறித்து அதில் தெளிவான ஒரு பார்வையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். என்னன்னா, தமிழ்நாட்டிற்குள் பிஜேபியால் வளர முடியாததற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய திராவிடர் தமிழர் என்கின்ற ஒரு உள்ளடக்கமான உணர்வு. அது வெறுமன இன வெறியாக மட்டும் அல்லாமல் அது ஒருவரை ஒருவர் மதிப்பதாகவும் அது யாருக்கும் தாழாததாகவும் இருக்கிறது. அதனால் அதை அசைக்க முடியல அப்படின்றது அவர்களுடைய நம்பிக்கை. அதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா பெரியார் அப்படின்றது குறிப்பிடப்படுகிறது. அப்போது பெரியார் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்கம் இன்றைக்கு ஒன்றும் இல்லை. 1938 பெரியார் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, தமிழர்கள் இன்றைக்கு இந்த நிலையில் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் 2 விஷயங்கள். ஒன்று, தமிழர் நிலை உணர்ச்சி, தமிழ் நிலை உணர்ச்சி அப்படின்ற வார்த்தையை பெரியார் பயன்படுத்துகிறார். 2வது, தமிழ்நிலை உணர்ச்சியை கடந்து இந்தி படிக்காமல் இருப்பது. இந்த 2மே தமிழன் பார்ப்பானுக்கு அடிமையாக மாறாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு குறிப்பிடுகிறார். அந்த தமிழ்நிலை உணர்ச்சி அப்படின்னு பெரியார் குறிப்பிடுவது என்ன அப்படின்னா, நாம் ஏன் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய வளர்ச்சிக்கு எது தடையாக இருக்கிறது என்பதை நுட்பமாக ஆய்வு செய்து பார்த்தால் இங்கே மொழியாதிக்கமாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு நேர்கோட்டில் போய் எங்கே சந்திக்குது அப்படின்னா ஒரு சமூகத்தினுடைய ஏகாதிபத்தியத்தில் போய் சந்திக்கிறது. அப்போ அந்த இடத்த பெரியார் கொஸ்டின் பண்ணிட்டே வர்றார். இப்போ இதில் தமிழர்களுக்கு பெரிய மான உணர்வு வந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் பெரியார் அசைக்க முடியாத பிம்பமாக இருக்கிறார். பலரும் சுட்டி காட்டுறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அயோத்திதாசர் பேசியிருக்கிறார், ரெட்டைமலை சீனிவாசன் பேசியிருக்கிறார், வள்ளலார் பேசியிருக்கிறார். ஆம், அயோத்திதாசர் தன்னுடைய காலத்திலிருந்து தனக்கு என்ன தூரம் விளைகிறதோ அந்த தூரத்திற்கு அவர் பேசினார். ரெட்டைமலை சீனிவாசன் அதே காலத்தில் தன்னால் என்ன தூரத்திற்கு வினையாற்ற முடியுமோ அந்த தூரத்திற்கு வினையாற்றினார். பெரியார் அந்த இருவரையும் உள்ளடக்கி கொண்டு அவர்களை தாண்டி சற்று யோசித்து பார்க்கிறார். அண்ணா அதையும் தாண்டி யோசித்து பார்க்கிறார். இதுதான் தமிழ்நாடு கடந்து வந்த பாதை. அப்ப இதற்குள்ள எப்படியும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அப்படின்றதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கலை யதார்த்தம். பிஜேபி நேரடியாக பெரியாரை திட்டி பார்த்தார்கள். திட்டி பார்த்த பொழுது என்ன எதிர்வினை நடந்தது அப்படின்னா, முன்பை விட பெரியார் இன்னும் அதிகமாக வாசிக்கப்பட்டார், முன்பை விட பெரியாரை பற்றிய நூல்கள் இன்னும் அதிகமாக வெளியிடப்பட்டது. அப்போ பெரியாரை பற்றி எதிர்முகாமிலிருந்து வருகின்ற விமர்சனங்களை விட பெரியாரை பற்றி அந்த மேடையிலேயே வளர்ந்து வந்த ஒருத்தரை வச்சு பேசுறது அப்படின்ற ஒரு திட்டம் இருப்பது போல தெரிகிறது. ஏன் அப்படின்னா, டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி பாரதியாரினுடைய பிறந்த நாள். இதில் சீமான் அவர்கள் கூட்டம் நடத்துறது அப்படின்றது டிசம்பர் 20ஆம் தேதி கூட்டம் நடத்துறாரு. அதில் தான் பெரியாரை முதல்ல இந்த எபிசோடில் வம்புழுக்க அவர் ஆரம்பிக்கிறார். ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு பிறந்தநாள் கூட்டம் உடனே நடத்தணும்? ஏன் இவ்வளவு நாள்? ஏன்னா நடுவில் அமித்ஷா அம்பேத்கரை பற்றி பேசி அந்த சர்ச்சை போகுது. டிசம்பர் 17ஆம் தேதி பேசுறாரு, சர்ச்சை போகிறது. இந்த சர்ச்சை மடைமாற்றுவதற்காகவே இவர்கள் நடத்திய கூட்டம் என்பது பாரதியாரை பற்றி அல்லாமல் மாறாக பெரியாரை பற்றி மடைமாற்றல் அப்படின்றதுக்காக ஒரு கேள்வியை கேட்கிறேன். சீமான் நீண்ட காலமா அரசியல் தளத்தில் இயங்கக்கூடியவர், தனக்குன்னு என்ன பேசுறோம் அப்படின்றவர்களுக்கு புரிதலோடு பேசக்கூடிய தலைவர் தான் அவர். இல்ல மக்கள் அவர் அங்கீகரிச்சிருப்பதா தெரியல, மாநில கட்சி அங்கீகரிச்சிருக்காங்க. கேள்வியை வாங்குங்க. இப்ப மற்ற யாரோ ஒருத்தருடைய கைப்பாவையோட மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை முன் யோசனை இல்லாமல் பேசக்கூடிய தலைவர் சீமான். அப்படிதான் அவர் பேசுவது இருக்கிறது. எந்த முன் யோசனையும் இல்லாமல் இருக்கிறது. சீமானுக்கு எழுதி கொடுப்பவர்களே சொல்லுகிறார்கள். எத்தனை பேர் எழுதி கொடுக்குறாங்க, யார் யார் கண்டென்ட் எடுத்து கொடுக்குறாங்கன்றது வரைக்கும் எனக்கு தெரியும். நானே கூட நேரடியாக பேசியிருக்கிறேன், நண்பர்களோடும் உரையாடி இருக்கிறேன். இப்போ சீமான் என்பவர் எப்போதுமே வாசிப்பு பழக்கம் இல்லாத நபராகத்தான் இருந்திருக்கிறார். அது அவர் புதுச்சேரி சிறைச்சாலையில் இருந்த பொழுது அங்கு அவரை டேக் கேர் பண்ணிக்கிட்ட தோழர்களே சொன்ன வாக்குமூலம் எல்லாம் என்னிடம் இருக்கிறது. அம்புலி மாமா சிறுகதை தவிர வேறு எதுவும் அவர் படிப்பது இல்லை அப்படின்னு. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு எடுத்து கொடுத்தா அதை நம்பி அப்படியே பேசக்கூடிய நபராகத்தான் சீமான் இருக்கிறார். அப்படி உண்மையிலேயே அவர் வாசிப்பு பழக்கம் உள்ள நபராக இருந்தார் என்றால் அவர் அந்த ஆதாரத்தை எடுத்து காட்டியிருப்பார். அப்போ அவரிடம் ஆதாரம் கிடையாது. இப்போ என்ன சொல்றாரு, கோர்ட்டுக்கு வாங்க. ஆமா, நீங்க சொல்றதுக்காக நாங்க கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல உங்களை ஆதாரம் கொடுக்க தரலன்னு சொல்லியே கோர்ட்ல தரந்தானே சொல்றாரு. அவர் இங்க கொடுக்க வேண்டியதானே? பொதுவெளியில தானே அவர் பேசினாரு. பேசுறத பொதுவெளியில பேசிட்டு ஆதாரத்தை மட்டும் என் கோர்ட்டுக்கு போகணும்? பொதுவெளியிலேயே கொடுக்க வேண்டியதானே? இது தனிப்பட்ட ஆவணம் கிடையாது. அவருடைய வீட்டு பத்திரத்தை கேட்டோமா? இல்ல. அவருடைய சொத்து மதிப்பை பத்தி தனிப்பட்ட விவரங்களை வேற ஏதாவது கேட்டோமா? அபிடவிட்ல இல்லாத இல்ல. இது பொதுவெளியில் இருக்கக்கூடிய ஒரு விவகாரம். அதை கேட்கும் பொழுது பொதுவெளியில் அதை பேசிட்டு ஆதாரத்தை மட்டும் நான் கோர்ட்டில் கொடுப்பேன் அப்படின்னா
ஏன் மறைச்சு வைக்கிறீங்க? அப்போ இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டில் பெரியாரை எப்படியாவது ஐசோலேட் பண்ணிடணுன்ற அரசியல் நாடகத்திற்காக சீமான் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். இது அவருக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராது. மாறாக இப்போ அவர் என்ன ஆயிட்டாரு அப்படின்னா, இந்த திரைப்படங்கள்ல கூட சில கதாபாத்திரங்கள் வரும், தான் தோன்றித்தனமாக ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. என்னப்பா ஒரு தலைவர் அப்படி அந்த சொற்களை பயன்படுத்தலாமா? எந்த சொற்கள்? நல்ல சொற்களை தாராளமா பயன்படுத்த. நான் தப்பா என்ன சொன்னேன்? இல்ல, தான் தோன்றித்தனமான்ற வார்த்தையை பயன்படுத்த. தான் தோன்றித்தனமான்றது தப்பான வார்த்தை இல்லையா? சரி, தான் தோன்றித்தனமான்றது தப்பான வார்த்தை இல்ல. தலைவரை விமர்சிக்கும் போது ஒரு மேலோட்டமான வார்த்தையை பயன்படுத்துங்கன்னு சொல்றேன். தான் தோன்றித்தனமானன்றதை நான் ஆழமான புரிதலோட தான் சொல்றேன். அதை நான் பின்வாங்க போறேன். சரியா பரிசீலனைக்கே விட்டுறேன் நான் அதை. ரைட். தான் தோன்றித்தனமாக சீமான் பேசிக் கொண்டிருக்கிறார். தனக்கு வாய்க்கு வந்ததை பேசிட்டு அதெல்லாம் பெரியார் பேர்ல எழுதிட்டு அவர் என்னென்ன சொல்றாருன்றதை கேளுங்க. பெரியார் தமிழர்களை சூத்திரன்னு சொன்னாராம். அதுக்கு முன்னாடி யாருமே சொல்லாத மாதிரியும் பெரியார் தான் அந்த வார்த்தையை இன்வென்ட் பண்ணி தமிழர்களை பார்த்து அதை சொல்லி திட்டிக்கிட்டே இருந்த மாதிரியும் பேசுறார். அப்புறம் பெரியார் தமிழ் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை, பெரியார் தமிழின் மீது வைத்த விமர்சனங்களுக்கு பிறகு, பெரியார் தமிழை பற்றி பேசியதற்கு பிறகு, தமிழை ஒரு வளர்ச்சிக்கான மொழியாக பயன்படுத்துங்கள் என்று சுட்டிக்காட்டியதற்கு பிறகு, இங்கு திமுக எடுத்த முயற்சிகளின் விளைவாக இன்றைக்கு எத்தனையோ இடங்களில் தமிழ் இன்றைக்கு கணினி வழியில் பயன்படுத்தப்படுவதற்கு யார் காரணம்? இதே திமுக தான் காரணம், இதே கலைஞர் தான் காரணம். அப்போ பெரியாரின் வழியில் வந்தவர்கள் தான் இன்றைக்கு தமிழினுடைய இந்த வளர்ச்சி நிலைக்கு காரணமாக இருக்கிறார்கள். இந்த உண்மை தமிழர்களுக்கு தெரியும், ஆனால் அது சீமானுக்கு தெரியாது. எல்லாரையும் தன்னுடைய பாட்டி, யாரெல்லாம் சாதி பெரும்பான்மை உள்ளவர்களோ அவரெல்லாம் தனக்கு பாட்டி, தனக்கு தாத்தா, தனக்கு அப்பா, தனக்கு பெரியப்பா, சித்தப்பா. சாதி பெரும்பான்மை பலம் இல்லாதவர்கள் அந்த உறவு முறைக்குள்ள வரமாட்டாங்க. அப்போ சீமானுக்கு தேவை என்பது இங்கு தமிழர்களானவர்கள் ஒன்றும் இல்லை சார். இப்போ ஒரு சாதி வெறியரை பார்த்து நீங்க சாதி வெறியனே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவருக்கு கோவம் வரும். எல்லாவற்றையும் இந்த போன்ற சாதி கணக்கிடுதலோட பார்க்கிறது சரியா? சீமான் அப்படிதான் பார்க்கிறாரு. பெரியாரை எந்த காரணத்தை வைத்து நிராகரிக்கிறார்? பெரியாரின் கருத்துக்களை முதல் நிலையே அவர் நிராகரிப்பதற்கான காரணம் என்ன? பெரியார் அந்த மொழியை பேசக்கூடியவராக இருந்தார், அந்த சாதியில் பிறந்தவராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சாதிவாதத்தை தானே முன்வைக்கிறாரு. தமிழ் தேசியம்னா என்னன்ற விளக்கத்தை சொல்லுங்க, திராவிடம்னா என்னன்றதை பேசுவோம். தமிழ் தேசியம்னா என்னன்ற விளக்கத்தை நீங்க சொல்லுங்க. சரி, இது முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ஸ்ரீதர், ஆதாய அரசியலுக்காக சர்ச்சையை தேவையற்று உருவாக்குகிறாரா சீமான்? எந்த விதமான ஆதாரம் இல்லாம தான் இது போன்ற சர்ச்சையை பேசக்கூடிய நிலைக்கு சீமான் தள்ளப்பட்டிருக்காரா? அப்படி ஒரு தேவையும் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை. மாறா என்ன பெரியார் அவர்கள் என்ன பேசினாரோ அதை நம்ம பேசணும். அது வரலாற்று கடமையாக மாறிடுச்சு. அதற்கு முக்கியமான காரணம் திமுக. தனக்கென்று ஒரு தலைவர் இல்லாத ஒரு திமுக, தனக்கென்று ஒரு ஐடியாலஜி. எதன் அடிப்படையில் சொல்றீங்க? என்ன விமர்சனம்? திமுகவுக்கு தலைவர் இல்லை அப்படின்னு எதன் அடிப்படையில்? நான் சொல்றேன். பெரியாரை பத்தி பேசினா பெரியாரை பத்தி பேசுங்க. ரொம்ப எளிதா எங்க இருந்து வராங்க? அவர் கருணாநிதி பத்தி குறிப்பிட்டாரு, நீங்க அமைதியா தான் இருந்தீங்க. திமுக தலைவர் இல்லைன்னு சொல்றீங்க. நான் சொல்றேனே, சொல்லுங்க. அதானே கேட்டுட்டீங்க. தலைவர் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்றேன், அதுக்கு நீங்க அதை எப்படி சொல்ல முடியும்னு கேக்குறேன். சொல்லுங்க. சொல்லுங்க. இப்போ தேர்தல் நடக்குது, நாங்க கருணாநிதி ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்களா, யார் ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்க?